ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு துவரக்கொட்டை புளிக்குழம்பு தான் செய்கிறேன். பார்க்கலாம் வாங்க. துவரக்கொட்டையெல்லாம் உரித்து எடுத்துட்டேன். இன்னும் சாப்பாடு வச்சுருக்கேன். அதை எடுத்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4 பல் பூண்டு, 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 தக்காளி இதெல்லாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நீ பப்படத்தை வறுத்து எடுத்து வச்சுட்டு நீ குழம்பு வைக்கணும். பப்படமெல்லாம் வறுத்துட்டேன். நீ 2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு கறிவேப்பிலை, பல் பூண்டு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு துவரக்கொட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமாவா பொடி சேர்த்துறேன். 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு புளி தண்ணி ஊற்றிட்டேன். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டும் போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கொட்டை வெந்து வந்துருச்சு. குழம்பு கெட்டி ஆயிடுச்சு. இறக்க போகும்போது நல்லெண்ணெய் 1 கரண்டி விட்டுட்டு மல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ துவரக்கொட்டை புளிக்குழம்பு ரெடி ஆயாச்சு. இப்போ சாப்பாடு, துவரக்கொட்டை புளிக்குழம்பு, பப்படம் எல்லாம் ரெடி ஆயாச்சு.